சரியான டேலண்ட் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அதை பார்க்க மாட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாதகத்தை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து என் பிள்ளையால எனக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குமான்னு கேட்பாங்க. இந்த போன வருஷம் பிறந்த குழந்தை ஜாதகத்தை எடுத்துனா நான் எப்போ வீடு வாங்குவேன் பாருங்கன்னுவாங்க. போன வருஷம் பிறந்த குழந்தை ஜாதகத்தை எடுத்து வந்து கேட்பாங்க. இது அபூர்வ குழந்தைங்களுக்கு மட்டும்தான். பூர்வ ஜென்ம தொடர்போடு கூடிய சரஸ்வதி அனுகிரகம் பெற்ற ஒரு குழந்தையோட ஜாதகமாக இருந்தால் அது கூட எந்த வயசில் வெளிப்படும்னு சொல்ல முடியாது. அந்த ஜாதகத்தில் தான் சொல்ல முடியும். சில குழந்தைங்க 3 வயசில் வெளிப்படலாம், சில குழந்தை 5 வயசில், சில 10 வயசில், 20 வயசுலன்னு அப்படிலாம் வெளிப்பட்டதுன்னா அந்த குழந்தைங்க 5 வயசுலேயே 10 வயசுலேயே பாட்டு பாடி உரகடத்தில் ஒரு வீடை வாங்கி கொடுக்குங்க அம்மா அப்பாவுக்கு. அதுதான் அபூர்வ குழந்தைகள். எல்லா குழந்தைக்கும் அதே மாதிரி இருக்குன்ட்டு எல்லா குழந்தையோட ஜாதகத்தையும் எடுத்துன்னு வந்து கேட்டு பார்க்குறாங்க. எனக்குள் ஒருவன், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒருத்தர் இருக்கிறான். அவன் பூர்வ ஜென்மத்தில் யாரோ அவனே தான் இவன். அந்த ஜென்மத்தில் நம்ம என்னென்னலாம் பண்ணுமோ அதோட பலனை தான் நம்ம அனுபவிக்கிறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கர்மாவை பற்றி பேசுகிறோம், அப்போ திறமை பற்றி பேசலையே. எக்ஸ்ட்ராடினரியான நம்ம இப்போவே எக்ஸ்ட்ராடினரியாக இல்லை, சாதாரணமாக இருக்கிறோம்னாக்கா நமக்கு என்ன இருப்போகுது அடுத்த ஜென்மத்தில்? ஆக சிறப்பான அம்சம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ எஸ்பிபி பாடினாரு, எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக் போட்டார். ஒருவேளை அவங்க மீண்டும் பிறந்தால் சாதாரணமாக எப்படி பிறக்க முடியும்? பிறந்தாலும் அவங்களுடைய அந்த சுபாவம் அவங்க கர்மாவில் பதிஞ்சு இருக்குமே, அவங்க மெமரியில் பதிஞ்சிருக்கும். அந்த ஜென்மத்தில் அவங்க பாட்டு பாடுவாங்களே, திரும்பி பிறந்து அவங்க பாட்டு பாடுவாங்க, திரும்பி பிறந்து அவங்க இசையமைப்பாங்க. ஆக ஒரு திறமை இருக்கிறவங்க ஓட்டப்பந்தயத்தில், விளையாட்டில், செஸ்ஸில், கேரம் போர்டில் என்ன விளையாட்டு திறமையாக இருந்தாலும் சரி, அதை தான் நம்ம திரும்ப ஒரு வாட்டி ஒன்றா ஞாபகப்படுத்துகிறோம். புத்தி, அறிவு, கல்வி, கலை, வித்தை, வாக்குன்னா பேச்சு திறமை, வன்மைன்னா தைரியம், வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வன்மை, ஞானம், இவ்வளவும் ஜென்மமாக கடந்து வரக்கூடியது. கண்டிப்பாக இந்த எக்ஸ்ட்ராடினரியான பர்சனாலிட்டிஸ் எல்லாம் அடுத்த ஜென்மத்தில் அது அவங்க சேரும். தைரியத்துக்கு கூட எவ்வளோ பேர் நம்மெல்லாம் பார்க்குறோம். சின்ன வயசில் குடிக்காத்த குமரன் எவ்வளோ தைரியமாக உயிர் விட்டான். குமரன் தான். குமரன்ற இளம் வயசுலேயே உயிரை விட்டுருக்கானாக பார்த்துக்கோங்க, எவ்வளோ தைரியம். அந்த மாதிரி பல குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் அது பொருந்தாது. இதெல்லாம் அபூர்வ குழந்தைகள்ன்ற லிஸ்ட்டில் வச்சுக்க வேண்டியதான் நீங்கள். நன்றி, வணக்கம்.